சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து ஒரு கீரை வகையை சார்ந்த மூலிகை. இது வந்து உடல் உஷ்ண வியாதிகளுக்கும் மூலவுஸ் நோய்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான அருமையான அருமருந்தான ஒரு கீரை. இதனுடைய பேர் வந்து துத்தி கீரையின் பேர். இது வந்து கிராமப்புறங்களையும் வேலிகள் எல்லா இடங்களையும் தன்னிச்சையாக வரக்கூடிய சிறிய செடியின வகுப்பை சார்ந்த இந்த மூலிகை. அகலமான இலைகள், பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சளாக இளம் மஞ்சள், அதாவது அடர்மையான மஞ்சள் இளம் மஞ்சள் நிறங்களில் வந்து பூக்கள் பூக்கும். 5 இதழ் கொண்ட பூக்கள். காய்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீப்பு வடிவத்தில் இருக்கும். சீப்பு அச்சு இப்போ எப்படி இருக்குமோ அது போன்ற, அதனால சீப்பு காய் செடின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அற்புதமான உடல் சூட்டு தணிக்கக்கூடிய ஒரு தாவர வகை கீரை இது. துத்திக்கீரை வந்து அந்த நாளில் துத்தினாலே மூலம்னு எல்லாருக்குமே ஒரு பதிவாயிருக்கு மனசில். மூலமாக ஐயோ ஆசன வாய் கடுப்பாக இருக்கா, மலச்சிக்கலாக இருக்கா, உடம்பு சூடாக இருக்கா, ஆசன வாயில் ரத்தம் வருதா, உடனே துத்திக்கீரையை நெய்யில் வதக்கி கட்ட சொல்லுவாங்க, மேலுக்கு கட்ட சொல்லுவாங்க. உள்ளுக்கும் வந்து சிறுபயிறு சின்ன வெங்காயம் போட்டு கடைஞ்சி கொடுப்பாங்க பெரியவங்க. இல்லைன்னா கஷாயமாக்கி கொடுக்கலாம், அல்லது பச்சையாக அரைச்சி சீரகம் வச்சு அரைச்சி 3 உருண்டை கொடுத்துருவாங்க, பசு வெண்ணெயில் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கும், ஆசனவாய் கடுப்பை சரி பண்ணும், ஆசனவாய் பிணிகள், மலக்குடல் பிணிகள் இவைகளை சரி பண்ணக்கூடிய ஆற்றல், உள் உறுப்புகளில் உள்ள சூட்டையும் தணிக்கும். அதனால வந்து இது துத்தினாலே வந்து உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு கீரை. உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனலையும் தணித்து உடல் சூட்டையும் வந்து தணிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு உண்டு. நல்ல ஒரு வல்லமையான கீரை. அதே மாதிரி பெண்கள் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கிற நேரத்தில் அந்த கீரையை வந்து வதக்கி பசு மோரில் கொடுத்துருந்தாக்கா பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து படிப்படியாக குணமாகும். வெள்ளைப்படுதல் வந்து ஒரு அற்புதமான வெள்ளைப்படுதலுக்கு அற்புதமான மூலிகை இந்த துத்திக்கீரை வந்து விளங்குது. இது வந்து நம்ம வந்து உணவாகவும் எடுத்துக்கலாம், மருந்தாகவும் எடுத்துக்கலாம். அதே போன்று இந்த துத்தியினுடைய வேர் வந்து கஷாயமாக்கி தீநீரிட்டோம்னாக்கா கிட்னி பாதிப்புக்கு வந்து நல்ல மருந்து, கல்லடைப்புக்கும் நல்ல மருந்து. அந்த வேர்பட்டைகள் வந்து எடுத்து நசுக்கி திரிகடுகு சோரணத்துடன் கஷாயம் போட்டு குடிச்சுன்னு வந்தோம்னாக்கா காலை மாலை 2 வேளை கிட்னி பாதிப்பை வந்து சரி பண்ணோம். யூரியா கிரியேட்டின்லாம் குறைக்கும், யூரினரி எரிச்சலை வந்து குறைக்கும், யூரின் வந்து நல்லபடியாக வெளியாகும், ஆசனவாய் கடுப்பு மலச்சிக்கலையும் சரி பண்ணும். உடல் உஷ்ணத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான கீரை இந்த துத்தியை வந்து எல்லோரும் பார்த்து பயனடைய வேண்டும். அதன் பிறகு ஆண்கள் குறைபாடுகள், பெண்கள் குறைபாடுகள், ஆண்மை குறைவுக்கும் துத்தியினுடைய விதை அற்புதமான ஒரு மருந்து. பூவும் நல்ல மருந்து. பூக்களை வந்து சேகரித்து பச்சையாகவே எடுத்து பசும்பாலில் அரைச்சி அதனுடன் விதைகளை சேகரித்து வச்சு விதையும் வந்து அரைச்சி உள்ளுக்கு கொடுத்துருந்தா ஆண்மை குறைவை சரி பண்ணும். ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கிறது, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை போக்குறதுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக பாரம்பரிய வைத்தியத்தில் இதெல்லாம் வந்து கொடுத்து பயனடைஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த விதைக்கும் அந்த பூக்களுக்கும் அந்த தன்மை உண்டு பண்ணும். இப்போ வந்து ஆசனவாய் கடுப்பு, மூல நோய்கள், கிட்னி பிரச்சனை இது போன்ற வியாதிகளுக்கு, பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல், பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிக உதரப்போக்கு போகிற நேரங்களில் வந்து எப்படிலாம் இதை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு வந்து இப்போ மாதவிடாய் கோளாறுகள்னால மாதவிடாய் வரும் நேரத்தில் அதிகமாக போகக்கூடிய உதரப்போக்குக்கு வந்து துத்திக்கீரையை வந்து நன்றாக எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பசுமையாக அரைத்து அதனுடன் வாழைப்பூ எடுத்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு 2மே சேர்த்து அரைச்சி காலை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கும் மாலை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கும் பசும் தயிர் இல்லை வந்து கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா எப்பேற்பட்ட உதரப்போக்கையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த துத்திக்கீரைக்கு உண்டு. துத்திக்கீரையும் வாழைப்பூவும் சேர்த்து கொடுக்கும்போது பெண்கள் பெரும்பாடை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. அதுபோன்று மாதவிடாய் காலங்களில் வயிறு வலியாக துடிக்கிறாங்க, வயிறு வலி உள்ளபோது துத்திக்கீரையை வந்து எடுத்து நல்ல விளக்கெண்ணெய் விட்டு அரைத்து தொப்புளில் சுற்றி பற்றிட்டாங்கன்னா உடனடியாக வயிறு வலி குறைஞ்சிடும். தும்பல் சளியே வந்துடும் நிறைய பேருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு பாடி கூலிங் ஆனதும் அந்த பத்தை வந்து உடனே சுடுதண்ணி போட்டு தொடச்சி எடுத்துடலாம், மேல் பூச்சை போடலாம். அது மாதிரி ஆறாத கட்டிகள், புண்கள், காலில் கட்டி, இடுப்பில் கட்டி, ஆசனவாய் கட்டி,
துத்திக்கீரையை வந்து நல்லெண்ணெயில் வதக்கி சிறிது மஞ்சளோட வச்சு அந்த கட்டிகள் மேலே வந்து பத்தாக போட்டு கட்டிக்கின்னு வந்தோம்னா 3 நாள் அல்லது 5 நாளில் வந்து அந்த கட்டிகள் வந்து உடஞ்சி சீழ் பசில்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்புறமா ரணங்கள் ஆறிடும் ஈஸியாக. ரணங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த துத்தி இலையும் கடுக்கா பொடியும் சேர்த்து அது மேலேயே பவுட்ரு பண்ணியும் பச்சையாக அரைச்சி வச்சோம்னா ரணங்கள் ஆறிடும். கட்டியில் இருக்கிற அந்த குருத்து சீழெல்லாம் வெளியில் ஏறிடுதுன்னா ரணங்களை ஆற்றுறது ஈஸியாக ஆற்றிடலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் துத்திக்கீரையினுடைய பயன்கள் வந்து உடல் முழுவதும் மருத்துவத்தன்மை பொருந்திய இந்த தாவரம் இந்த மூலிகை கீரையை வந்து இன்னைக்கு நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை பார்த்து பல பேர்கள் உஷ்ண வியாதியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு மூலிகை கீரையை வந்து அருமையான பதிவை வெளியிட்டிருக்கோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.